சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 22வது தலமும் 139வது தேவார பாடல் பெற்ற தலமுமான பட்டீஸ்வரத்துக்கு பக்கத்தில், அதாவது பட்டீஸ்வரம் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கோவிலான திருசக்தி முற்றம் தழுவ குலைந்தநாதர் இல்லைன்னா சிவகொழுந்தீஸ்வரர்னு சொல்லுவாங்க. இறைவி பேர பெரிய நாயகி அப்படின்னு குறிப்பிட்றாங்க. தலமரம் வில்வ மரம். இறைவனை உமையம்மை வழிபட்டு தழுவி முத்தமிட்ட காரணத்தினால சக்தி முத்தம் அப்படிங்கிறது தான் திருசக்தி முற்றம்னு சொல்லப்படுது. அம்பாள் இறைவனை கட்டி தழுவுற மாதிரியான அமைப்பு இந்த கோவிலில் பார்க்க முடியும். அப்பர் தனக்கு திருவடி தீட்சை தருமாறு வேண்டும் போது இந்த கோவில் இறைவன் தான் நீ போய் திருநள்ளூரில் போய் அந்த தீட்சையை வாங்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாதிரி அப்பர் பெருமான் 4ஆம் திருமுறை 96ஆம் பதிகம் பாடுகிறார். சம்பந்தர் இந்த கோவிலேருந்து தான் இறைவன் அருளிய முத்துப்பந்த நிழலிலேருந்து திருப்பட்டீஸ்வரம் போனார். ஏன்னா பக்கத்து ஊர் தானே. அதேமாதிரி பார்த்திங்கன்னா குலத்துங்க சோழவள நாட்டு திருநாரையூர் நாட்டு திருசக்தி முற்றம் அப்படின்னு இந்த கோவில் கல்வெட்டுகள் அளிக்கப்படுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோவில் செம்பியன் மாதேவியாலும் பின்னால் ராஜராஜ சோழராலையும் மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. நாரை வீடு தூது அப்படின்னு எழுதின சக்தி முற்றத்து புலவர் வாழ்ந்த பகுதியாக இது சொல்லப்படுது. அதைவிட மிக முக்கியமானது இங்கே அம்பாள் அந்த தவ கோலத்தில் இருக்கிற மாதிரியான அமைப்பும், அம்பாள் இறைவனை கட்டி பிடித்த மாதிரியான அமைப்புன்னு இருப்பாங்க. அருணகிரிநாதர் இங்கே முருகனை நோக்கி பாடியுள்ளார். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த அம்பாள் கட்டி பிடித்திருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் நடக்குது. பின்னால் உள்ளவங்களுக்கு வெறும் ஆரத்தி செய்யப்படுது. மிக மிக முக்கியமான ஒரு தொன்மையான ஒரு தேவார தலம் இது.